நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நான் நலமா இருக்கேன் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாளும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகம். ஸோ இந்த 2025ஆம் ஆண்டினுடைய இறுதி நாட்கள் இன்னும் 2 நாள்ல அடுத்த புதிய ஆண்டு பிறக்க இருக்கிறது. ஸோ மகிழ்ச்சியோட இந்த நாண்டை நன்றி உணர்வோடு நம்ம நிறைவு செய்ய காத்திருக்கிறோம். ஸோ இந்த நாளில் ஒரு நல்ல சிந்தனையோட இன்னைக்கு நம்ம நாளை ஆரம்பிக்கலாமே. கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன பையன் என்ன பண்றான், அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்கறான். அம்மா, இந்த மாதிரி நீங்க அந்த பேக்ல எல்லாம் வந்து ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு அதெல்லாம் வச்சிருக்கீங்களா, நிறைய கார்டு வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் வந்து நீங்க ஆயாமா கிட்டே கொடுத்துட்டு போலாம்ல அப்படின்னு. இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுப்பா, அதெல்லாம் எப்படி இப்ப ஆயாமா கிட்ட கொடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சரி, பீரோ சாவி, பீரோக்குள்ள இருக்க தங்கம், அப்புறம் அந்த டாக்குமெண்ட் அதெல்லாம் பூட்டி எடுத்துட்டு போறீங்களாமா, அதையும் நீங்க வேணா ஆயாமா கிட்ட கொடுத்துட்டு போலாம்ல அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னப்பா இப்படி சொல்ற, இது எல்லாமே எவ்வளவு மதிப்பு மிக்கது, முக்கியமானது, அதெல்லாம் எப்படி ஆயாமா கிட்ட கொடுத்துட்டு போக முடியும்? அம்மா, அப்ப நான் உங்களுக்கு முக்கியமானவன் கிடையாதா? அப்ப என்ன மட்டும் ஆயாமா கிட்ட விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அங்க ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த தாய் எங்க கண் கலங்கி நிக்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம எல்லோருமே இப்படிதான் இருக்கும். அதாவது ஒரு பினான்சியல் தேடி நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்ற பிள்ளைகள் தான் பெரிய சொத்து அப்படின்றத மறந்துடுறோம். சோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம இங்க டெலிவர் பண்ணியிருக்கோம். நிச்சயமா இந்த நாளில் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இது எல்லா குடும்பங்கள்லையும் இருக்குதானா? நிச்சயமா ஒரு சில குடும்பங்கள்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய சூழல் அப்படிப்பட்டதாக கூட இருக்கலாம். ஸோ அந்த வகையில் இதுல தாத்தா பாட்டிக்கு முக்கியமான ஒரு கடமை இருக்கின்றது. ஸோ அப்போ அந்த வேலை நிமித்தமாக, பணி நிமித்தமாக கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்குன்னா, அந்த இடத்துல அந்த தாத்தா பாட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்படி கேர் டேக்கர் கிட்ட நம்ம விட வேண்டிய தேவை என்பது இருக்காது. ஸோ ஒரு தாத்தா பாட்டி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட் என்ன அப்படிங்கிற ஒரு சில சிந்தனைகள் சிந்திச்சோன்னா நிச்சயம் அதுக்கான தீர்வுகள் கண்டிப்பா கிடைக்கும். எதுவுமே இல்லாத பட்சத்துல கேர் டேக்கர்கிட்ட ஒரு வழியே இல்லாமல் விடுறவங்கள நம்ம இன்னும் சொல்ல முடியாது, அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். சிறப்பு, நல்ல சிந்தனை. இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். பாலை தரிசனம் பார்க்கலாம். விண்ணாளும் இறை மகனை கரம் கொண்டவா, மண் வாழும் எளியவர்க்கு வரம் வேண்டித்தா. விண்ணாளும் இறை மகனை கரம் கொண்டவா, மண் வாழும் எளியவர்க்கு வரம் வேண்டித்தா. அலையலையாய் கூடி வந்தோ, நலம் பெறவே நாடி வந்தோ, அற்புதங்கள் கூடி என புரியும் அந்தோணியாரே. வாழ்க வாழ்க என் புனிதரே, வழி காட்டும் என் மண்ணின் காவலரே. வாழ்க வாழ்க என் புனிதரே, வழி காட்டும் என் மண்ணின் காவலரே. விண்ணாளும் இறை மகனை கரம் கொண்டவா, மண் வாழும் எளியவர்க்கு வரம் வேண்டித்தா. இறைவார்த்தை ஆழ்கடலில் மூழ்கினி முத்தெடுத்தாய், குறையில்லா இறையவனின் இதயத்தில் சொத்தாகினாய். இறைவார்த்தை ஆழ்கடலில் மூழ்கினி முத்தெடுத்தாய், குறையில்லா இறையவனின் இதயத்தில் சொத்தாகினாய்.
தாய்ப்பாலாய் அறியார்க்கு ஊட்டினாய். மறையறிவை தாய்ப்பாலாய் அறியார்க்கு ஊட்டினாய். இறையுள்ளத்தை யாமறிந்து வாழ்ந்திட வழி காட்டினாய். வாழ்க வாழ்க எம் புனிதரே, வழி காட்டும் எம் மண்ணின் காவலரே. வாழ்க வாழ்க எம் புனிதரே, வழி காட்டும் எம் மண்ணின் காவலரே. விண்ணாளும் நிறைமகனை கரம் கொண்டவா, மண் வாழும் எளியவர்க்கு வரம் வேண்டித்தா. சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்தோம், கண்டு மகிழ்ந்தோம் அப்படின்னே சொல்லலாம். எஸ், இன்றைய நாள் வருடத்தின் கடைசி நாள் அப்படின்றப்போ எல்லோருக்குமே ஒரு சோகம் இருக்குமா அப்படின்னா இருக்கதான் செய்யும். ஆஃப்கோர்ஸ் எவ்வளோ பாதைகளை கடந்து வந்திருப்போம் இல்லையா. இருந்தாலும் ஒரு புதிய மகிழ்ச்சியும் நம்ம கூடவே பயணிக்க போகுது. எதனால் அப்படின்னா புதிய வருடம் பிறக்க போகிறது. ஸோ இந்த நாளை நம்ம இங்கேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ என்ன அப்படின்னா, இந்த 2025 ஆண்டு நம்ம கிட்டத்தட்ட 364வது நாளில் எனக்கு என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த 364 நாட்களில் கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணி இந்த 2025 ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி இன்ன வரைக்கும் நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் நம்மை நாமே இன்னைக்கு பரிசோதித்து பார்த்துக்கொள்ள சில விஷயங்கள் எப்படி இந்த ஆண்டு எனக்கு இருந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். அப்போ முதல் விஷயம் என்ன சிந்திச்சு பார்க்கணும், இந்த ஆண்டு என்னுள் ஏற்பட்ட வளர்ச்சி என்ன, அந்த growth அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த வருஷம் எவ்வளவு சாதனைகள் செஞ்சேன் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, நான் எவ்வளவு எவால்வ் ஆயிருக்கிறேன். இந்த 2025 தொடக்கத்திலையும் இந்த 2025 இறுதியிலையும் இருக்கக்கூடிய எனக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன கிராஃப் இங்க இருந்து இப்படி போயிருக்கா அப்படின்றத சோதிச்சு பார்க்கணும். கண்டிப்பா நான் என்னுடைய அறிவின் நிமித்தமாக ஏதாவது புதிய கலைகளை நான் ஏதாவது கற்றுக்கொண்டேனா, இல்ல புதிய இடங்களுக்கு நான் பயணம் செஞ்சு போயிருக்கிறேனா, புதிய நபர்களின் அணுகுமுறையை அவங்களோட நட்பை நான் என்ன பண்ணிருக்கேன் பெற்றிருக்கிறேனா, பிசினஸ் ரிலேட்டட் ஏதாவது புதுசா நான் தொடங்கி இருக்கிறேனா, என்னுடைய திறமைகளை நான் கண்டுபிடிச்சு அது மெருகேற்றிருக்கேனா, அதுதான். சோ அப்போ அந்த வகையில இந்த 2025 என்னுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது நம்ம இன்னும் தொடர்ந்து இதை சிந்திப்போம். ஜெய், அடுத்த பகுதி பார்க்கலாம். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள் மாட்சிமையையும் ஆற்றலையும். ஆண்டவருக்கு சாற்றுங்கள், ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலின் ஆசிரியர் அழைக்கிறார். மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. எதற்காக இந்த அழைப்பு என்று சொல்லி பார்க்கிற பொழுது,
புதிய வழிபாட்டிற்கு அழைக்கிறார்கள். ஏன் இந்த புதிய வழிபாடு என்று சொல்லி பார்க்கிற பொழுது இறைவனுடைய மாட்சி, இறைவனுடைய ஆற்றல், இந்த 2 வார்த்தைகளும் இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. இவனுடைய மாட்சியை நாம் என்றைக்குமே அதற்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய மாட்சி அப்படி தான் இருக்கும். ஆக அந்த மாட்சிக்கு முக்கியத்துவம், என்னுடைய ஆற்றலுக்கு முக்கியத்துவம், இந்த 2ஐயுமே நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாட்சியை நாம் ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆற்றலை நாம் பயன்படுத்தி இந்த உலகிலே நம்முடைய வாழ்வின் ஆதாரத்தை பெருக்கிக் கொள்ள நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய திருப்பாதனுடைய ஆசிரியருடைய எண்ணங்களாக இருக்கிறது. இப்படி அவர் அழைப்பு விடுக்கிற பொழுது குடும்பங்களே என்று சொல்லி அந்த ஒரே ஒரு வார்த்தையிலே அனைத்தையும் அடக்கிவிட்டார். இந்த குடும்பங்கள் என்று சொல்கிற பொழுது ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்தையும் அவர் அழைக்கிறார், அல்லது 12 குலங்கள், இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களையும் அவர் அழைக்கிறார். அதற்கு மேலாக இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் அவர் அழைக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு வழிபாடு செலுத்துவதற்காக அழைப்பதாக இது இருக்கிறது. அப்போ தனி குடும்பமாக நாம் ஒன்று சேர்ந்து வந்து நாம் செபிக்க வேண்டும், ஆண்டவரோடு உரையாட வேண்டும், பலியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அப்படி நம் குடும்பமாக ஒன்று சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்கிற அதையும் ஒரே வார்த்தையிலே இவர் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். பெயருக்குரிய மாட்சி, அவ்வளவுதான். புதிதாக கூடவோ குறைவோ நாம் கொடுக்கும். அந்த பெயருக்குரிய மாட்சி என்ன இருக்கிறதோ அதை நாம் அப்படியே நாம் கொடுக்க வேண்டும். அப்படி இந்த பெயருக்கு என்ன மாட்சி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஒரு கம்பீரமான தன்மை இருக்கிறது. ஆண்டவர் என்கிற அந்த பெயருக்கு ஒரு அழகான பார்வை இருக்கிறது. அந்த ஆண்டவர் என்கிற அந்த பெயருக்கு அர்த்தத்திற்கு ஒரு கணம் இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறார் என்பது இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த 3வது இறை வார்த்தை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. நேற்றைய இதிலே பார்த்தோம். இன்றைக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மட்டும் இங்கு வருகிறது. அந்த வெற்றி, எதற்கான வெற்றி? ஆண்டவருக்கு எதிராக, ஆண்டுடைய மக்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ, யாரெல்லாம் அடிமைத்தலைக்கு சென்றார்களோ அந்த வெற்றியை இது சுட்டி காட்டுகிறது. கம்பீரமாக ஆண்டவர் அவர்கள் முன்னின்று அவர்களை அழைத்து வந்தார். இதுதான். அப்படி ஆண்டவர் என்கிற பெயரை இவர் சுட்டி காட்டுகிறார். எசாயா புத்தகம் 42வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. நானே ஆண்டவர் என்று சொல்லி, அந்த ஆண்டவர் என்கிற பெயருக்கு இருக்கிற கம்பீரம், அழகு, கனம் இந்த உலகிலே வேறு எதற்கும் கிடையாது. அப்படி அந்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? காணிக்கை கொண்டு வர வேண்டும். எதற்காக? நம்மை மீட்டு பாதுகாப்பு அழைத்து வந்து வாழ்வோரின் நாட்டிலே நம்மை தங்க வைத்து நம் வாழ்கிற இடத்திலே நமக்கு அனைத்தையும் கொடுத்து அவர் வழி நடத்துகிறார். அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த எல்லா நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். சும்மா நன்றி செலுத்தக்கூடாது, மனதார நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி செலுத்துகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? காணிக்கைகளை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். இந்த காணிக்கைகள் எதற்காக என்று சொன்னால் ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. மாறாக இந்த காணிக்கை கொடுக்கிற பொழுது நாம் எப்படி கொடுக்கிறோம்? ஆண்டவருக்குரியதை கண்டிப்பாக நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நாம் அவருக்கு கொடுக்கிறோம். ஆனால் மனதார கொடுக்கிறோமா? மனமுவந்து கொடுக்கிறோமா? இந்த இரண்டு வார்த்தைகள் தான். நாம் மனதார கொடுக்கிற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் இரட்டிப்பாக நமக்கு திருப்பி கொடுப்பார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறோம். அதுதான் தவறாக இருக்கிறது. மனதார கொடுக்கிற ஆற்றலை கேட்போம். அந்த இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த திருக்கோவிலை பார்க்கிற பொழுது யூதர்களுக்கு புற இனத்தாருக்கு என்று சொல்லி தனியாக 2 பிரிவுகள் இருக்கும். யூதர்கள் அங்கு பலி செலுத்துவார்கள், காணிக்கைகள் கொடுப்பார்கள், எல்லாமே செய்வார்கள். அதை புற இனத்தவர், யூதர்கள் அல்லாதவர்களும் வந்து அனைத்தையும் செய்வார்கள். இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களை பார்க்கிற பொழுதும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லோருமே வந்து காணிக்கை கொடுக்கிறார்கள். ஆண்டவரை நாடி வருகிறார்கள். எதற்காக? ஆண்டவரை வழிபட வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக, அந்த ஆண்டவருடைய அழகை பார்க்க வேண்டும், அவனுடைய ஆசிரை பெற வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஆண்டவருடைய ஆசிர் பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய ஆலயத்தை நாடி வருகிறோமா? அல்லது நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது, ஆலய மணி அடிக்கப்படுகிற பொழுது அந்த ஒளி நம்முடைய காதுகளில் கேட்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? உடனடியாக கிளம்பி ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி வருகிறோமா? இன்றைக்கு ஒரு சில இடங்களை பார்க்கிற பொழுது மிக தொலைவிலே இருக்கிறோம், நம்மால் வர முடியாது. ஆனால் இன்றைக்கு எல்லாருக்குமே
தெரியும். நம்முடைய ஆலயத்திலே எத்தனை மணிக்கு வழிபாடு நடைபெறும், ஆலயத்திலே நாம் எந்த அளவிற்கு நாம் இருக்க வேண்டும், அவனுடைய மாட்சி எத்தனை மணிக்கு அங்கே இருக்கும், எவ்வளவு நேரம் அந்த நற்கருணை பிரசன்னம் இருக்கும். அந்த நற்கருணை பேழையிலே ஆண்டவர் நமக்காக 24 மணி நேரம் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. வழிபடுங்கள் என்கிற வார்த்தை, சாட்சிய வாழ்வு நாம் வாழ வேண்டும். எந்த அளவுக்கு நாம் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் சொன்னால், அந்த புனிதத்தின் அழகை ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தூய்மையின் அழகை நம்ம ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சடங்குகள் செய்கிற பொழுது அந்த தூய்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த தூய்மையை பெற்றுக்கொள்கிறோம், புனிதத்தின் அழகை பெற்றுக்கொள்கிறோம். அதை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும். அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அப்படி வழிபடுகிற பொழுது, அந்த புனிதத்தை பெற்றுக்கொள்கிற பொழுது, தூய்மையை பெற்றுக்கொள்கிற பொழுது, அந்த சடங்குகளில் நாம் பங்கெடுக்கிற பொழுதெல்லாம் நாம் அந்த மன்னிப்பை அல்லது அப்போதைக்கு இந்த தூய்மையை நாம் திருப்பலியிலே பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது நம் தூய்மையை பெற்றுக்கொண்டு நாம் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த பெயருக்குரிய மாட்சியை நாம் அவருக்கு கொடுக்க முடியாது, அந்த மாட்சி நம்முள் நிலைத்திருக்காது என்பதை உணர்ந்து கொள்வோம். அவருடைய பெயருக்குரிய மாட்சி அவருக்கு கொடுக்க முயற்சி செய்வோம். ஆமென். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சாமி, உம்முடைய பெயருக்குரிய மாட்சியை நாங்கள் உமக்கு செலுத்தவும், அதே மாட்சியை நாங்கள் அணிந்து கொண்டு கிறிஸ்தவன் கிறிஸ்துவல் என்று நன்முறையில் வாழ்கிற ஆற்றலை எங்களுக்கு பொழிந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டில் நம்முள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் அடுத்ததா என்ன? கண்டிப்பா 2025 அப்படின்றப்போ இந்த வருடம் முழுவதுமே நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையை அற்புதமா வாழணும் அப்படின்னு நினைச்சு ஒரு முயற்சி எடுத்திருப்போம் இல்லையா? ஸோ இந்த முயற்சி எதனை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னா வெற்றியை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நினைச்சிருப்போம். தோல்விக்கு என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது ஃபெயிலியர் வந்து நம்ம வந்து அப்படியே தோல்வியை பார்த்தோம்னா அப்படியே உட்காந்துட்டோம் அப்படின்னா அடுத்த லைஃப் நமக்கு ஒன்று இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஸோ அதே மாதிரி தோல்வி அப்படின்னு ஒன்று வரப்போ முயற்சின்னு ஒன்று கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கணும். அப்ப அதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல இத்தனை நாள் நம்ம வந்து தோல்வியை பார்த்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு லெசன் வந்து நம்ம அதுல இருந்து கத்துட்டே இருந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கற்றுக் கொடுத்த பாடங்கள் தோல்வியில இருந்து இருக்கா அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணும். நிச்சயமா இந்த ஆண்டு நான் அடைந்த தோல்விகளும் அது எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களும் நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இது அடுத்த புதிய ஆண்டில் தொடங்க இருக்கின்ற பொழுது அந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன, அதை நான் எதை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதலோடு என்னால் மீண்டும் களம் காண முடியும். சிறப்பு இன்னும் வேற என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம். டிசம்பர் 30 புனித சாபினுஸ். இத்தாலியில் உள்ள ஸ்போலோந்தோ மறைமாவட்டத்தின் ஆயராக இறைப்பணிகளை செய்த சாபினுஸ் கிபி 303ஆம் ஆண்டு முதல் 311ஆம் ஆண்டு முடிய நடைபெற்ற மறை கலகத்தினை துணிவோடு எதிர்த்து ஆண்டவரின் பணிகளை செய்தார். மறை கலகத்தில் பேரரசன் டயோக்ளிசியனால் துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் அளித்த ஆயர் சாபினுஸ் ஏட்டூரியா மற்றும் உம்பிரியா பகுதியின் ஆளுநர் வெனுஸ்தியானுஸினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் கடும் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்ட இவர் ஜூபிட்டர் என்னும் சிலையினை வணங்கும்படி பணிக்கப்பட இதனை உறுதியாக மறுத்து அச்சிலையினை தன் கரங்களால் உடைத்தெறிந்தார். ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட்டு ஆண்டவரின் பணி செய்த சாபினுஸ் தன்னை சந்திக்க வந்திருந்த பார்வையற்ற சிறுவனுக்கு ஆண்டவரின் அருளால் பார்வையளித்தார். சிறை கைதிகளிடம் அன்போடு இருந்து ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த இவரிடம் ஆளுநர் வெனுஸ்தியானுஸ் தன் கண் பார்வை குறைபாட்டை குணப்படுத்துமாறு வேண்டுகோள் வைக்க ஆளுநரின் பாவங்களுக்காக பரிந்து பேசி அவரை குணப்படுத்தினார்.
கண் பார்வை பெற்ற ஆளுநர் வெனுஸ்தியானுஸ் ஆண்டவரை ஏற்று தன் குடும்பத்தினரோடு கிறிஸ்தவராக மனம் மாற கோபமுற்ற பேரரசன் டயோக்ளிசியன் ஆயர் சாபினுசையும் ஆளுநர் குடும்பத்தினரையும் படுகொலை செய்தார். மறைக்கலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலையும் சிறை கைதிகளுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினையும் வழங்கிய ஆயர் சாபினுசை திரு அவை புனிதராக உயர்த்தியது. மறைசாட்சி புனித சாபினுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எத்துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகாமல் அவர் வழி நடக்க மன்றாடுவோம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், 2025ஆம் ஆண்டில் நாம் செய்த சில செயல்கள், நமக்குள்ளே சில சிந்தித்து பார்க்க வேண்டிய சில செயல்கள் என்னென்ன இருக்கும், கடந்து வந்தோம் அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிச்சோம். அடுத்தது நம்ம என்ன சிந்திச்சு பார்க்கலாம்? ஸோ அடுத்ததா நம்ம இந்த நாள்ல சிந்தித்து பார்க்க வேண்டியது, நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஆண்டுல நான் எந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக நான் இருக்க வேண்டும். அதாவது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கணும். ஏற்கனவே எனக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன அப்படின்னா, வேண்டக்கூடிய அத்தனையும் நாம் என்ன பண்றோம், பெற்றுக்கொள்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. நமக்கு வந்து இது கிடைக்கவே இல்லைன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு நாள் நான் இந்த வாழ்க்கையில இந்த நிலையில இருக்கணும்னு நான் என்ன பண்ணிருப்பேன், ஆசைப்பட்டு இருப்பேன். ஸோ எல்லாருக்குள்ளேயும் அத்தகைய கனவு என்பது இருக்கிறது. இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலை, இது வந்து ஒரு கனவு. நமக்கு கொஞ்சம் கூட இது என் லைஃப்ல நான் திங்க் பண்ணவே இல்லை, நான் யோசிச்சே பார்க்கல அப்படின்னு நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு கணத்தில் யாரோ ஒருவரை பார்க்கின்ற பொழுது நான் இந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்குமேங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமாக நம்ம உதித்திருக்க வேண்டும். அந்த எண்ணம் உதித்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த நிலையில வந்து இருக்கிறோம். ஸோ அப்போ அப்படி நான் ஏதோ ஒண்ணு வேண்டுனேன், இன்னைக்கு வேண்டிய ஒண்ணு என்கிட்ட என்ன இருக்குது, கையில இருக்குது. ஸோ அப்போ அதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படி இந்த 2025ஆம் ஆண்டில் நான் என்ன வேண்டுனேன், எதெல்லாம் எனக்கு கிடைச்சது, எதுக்கெல்லாம் நான் நன்றி உள்ளவனாக கடவுளிடம் நன்றியை வெளிப்படுத்துவனாக நான் இருக்க வேண்டும், சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் தொடர்ந்து சிந்திப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆணவம் மிக்க சிங்கம் ஒன்று காடதிர கர்ச்சித்தது. இந்த காட்டிலே என்னை விட பெரியவன் ஒருவன் உண்டோ? அரட்டியபடி அலைந்தது தக்க பதிலுக்காக. பசப்பலாய் சொன்னது காரா பசு. நீரே வெள்ளை உள்ளத்தவர். ஒத்துக்கொண்டது ஒட்டகச் சிவிங்கி. நீரே உயரத்தால் உயர்ந்தவர். நயந்தது நரி. நீரே கூர்புத்தியுள்ளவர். யாரை கேட்டாலும் செம மரியாதான பதில்தான். செருமி கொண்டது சிங்கம். பெருமித நடையில் அதிகமாய் ஆணவம் கூடியது, கர்வ நடையும் காட்டியது. அந்த பக்கமாக ஆனந்தமாய் குளித்து கொண்டிருந்த யானையிடம் போனது. போன வேகத்தில் தெனாவட்டாக அதன் முதுகை கீறி விட்டபடியே கேட்டது, இந்த காட்டிலே என்னை விட பெரியவன் உண்டோ? பதில் சொல். காலை தட்டி விட்டதாலும் கர்வமாய் மிரட்டியதாலும் வந்ததே பார் கோபம் யானைக்கு. தன் துதிக்கையால் ஒரே அடியாக சிங்கத்தை வாரி சுருட்டி விட்டது. வழித்தெடுத்தது, சுருட்டி எடுத்தது, துவைத்தெடுத்தது, தூர தூக்கி போட்டது. பக்கத்து மாமரத்தின் மேல் பரிதாபமாய் விழுந்து மரண அடிபட்டு கிடந்த சிங்கம் சன்னமாய் முணுமுணுத்ததாம். என்ன இது? கேட்ட கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்ல வேண்டியதுதானே. அதற்காக இப்படியா செய்வார்கள்? அடிபடும் வரைதான் ஆணவம். விரலுக்கிடை வித்தியாசமே ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும். நம்மிடம் ஏதுமில்லை என்பது ஞானம், நம்மை தவிர ஏதுமில்லை என்பது ஆணவம். என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை, என்னால் மட்டுமே முடியும் என்பது தன்னம்பிக்கை அல்ல, தலைகணம். ஆகாயத்தில் இருக்கிறோம் என ஆட்டம் போடாதே நண்பா. தவறி விழுந்தால் தரையில் இருப்பவனை விட பாதிப்பு உனக்கே அதிகம். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டில் நம்முள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய, யோசித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க? எல்லாருமே இப்போ என்னடா இது 2025ஆம் வருஷம் வந்து முடிய போதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கும்ல. ஜோ, ஆமா முடிய போதில்ல, எவ்வளோ சீக்கிரம் இந்த வருஷம் போயிடுச்சு இல்லை அப்படி. அப்போ டைம் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ ஸ்பீடாக ஓடிடுச்சு. ஸோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஸ்பீடாக ஓடி வந்துட்டோம். ஆனால் அந்த டைம், அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திருப்போம் அப்படின்றத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு
யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எவ்வளவு அது யூஸ்ஃபுல்லா நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு. கண்டிப்பா எந்தெந்த விஷயத்துல நான் பயனுள்ள விதமாக நான் பயன்படுத்தினேன், எந்தெந்த இடத்துல அது பயன்படுத்த நேரம் இருந்தும் அதை பயன்படுத்தாமல் தவற விட்டு இருக்கிறேன். ஸோ ரெண்டுமே இதுல கண்டிப்பா உண்டு. இன்னைக்கு நம்ம இந்த ஆண்டு முழுவதும் 364 நாட்கள் இருந்திருக்கு அப்படின்னா இதுல எவ்வளவு நேரம் நான் மொபைல் யூசேஜுக்கு பயன்படுத்தினேன், எவ்வளவு நேரம் வெட்டியா கதை பேசுறதுக்கு யூஸ் பண்ணேன், எவ்வளவு நேரம் நான் புரணி பேசுறதுக்கு யூஸ் பண்ணேன், எவ்வளவு நேரம் நான் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கு யூஸ் பண்ணேன், எவ்வளவு நேரம் என் வாழ்வின் வளர்ச்சிக்காக நான் பயன்படுத்தினேன். ஸோ இப்படி எல்லாம் ஒரு பெரிய பட்டியல் போட்டோம் அப்படின்னா இந்த ஆண்டு எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு கரெக்டா யூஸ் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இந்த திட்டமிடுதல் நமக்கு அடுத்த புதிய ஆண்டில் பயணிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை, ஒரு திட்டமிடுதலோடு கூடிய வாய்ப்பு என்ன பண்ணும் நமக்கு கொடுக்கும். கண்டிப்பா லிஸ்ட் எடுத்துடலாம். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பருத்து பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு முணுமுணுப்பதை கண்டித்தார் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 7வது இறைமொழி. இயேசு சக்கைவை சந்திக்கின்றார், சக்கைவை அழைக்கின்றார். அவர் விரைவாக இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். சக்கை வீட்டுக்கு இயேசு போறார். அப்பொழுது 19:7 சொல்கிறது, இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். முணுமுணுத்தல் என்பது ஒரு உளவியல் சிக்கல். யாருக்கெல்லாம் தங்களுடைய கருத்தை உரத்த குரலில் தெளிவாக துணிவோடு சொல்ல இயலவில்லையோ அவர்கள் முணுமுணுக்கின்றார்கள். அது ஒரு உளவியல் நோய்தான். விவிலியத்தின் பார்வையில் அது ஒரு பாவமாக கூட இருக்கிறது. கடவுளுக்கு எதிராக மக்கள் முணுமுணுத்தார்கள், மோசைக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். எனவே கடவுள் அவரை தண்டித்தார் என்று பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். இயேசுவுக்கு எதிராக யூதர்கள் முணுமுணுத்தார்கள். ஏன்? இயேசுடைய சீடர்களே முணுமுணுத்தார்கள். இயேசு தன்னுடைய உடல் வாழ்வு தரும் உணவு என்று பேசிய போது இயேசுடைய சீடர்களே முணுமுணுத்தார்கள். எனவே இயேசு கூறினார், நீங்கள் முணுமுணுக்க வேண்டாம். மற்றவர்களுக்கு புரியாமை, துணிவின்மை, நேர்மையின்மை, குறை காணும் மனநிலை இவற்றின் வெளிப்பாடுதான் முணுமுணுத்தல். எனவே நம்முடைய வாழ்வை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். என்னிடம் முணுமுணுக்கிற பழக்கம் இருக்கிறதா என்பதை நாம் ஆய்வு செய்து மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதை முற்றிலும் நீக்க வேண்டும். சாலமோனின் ஞான நூல் 1:11 சொல்கிறது, பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். பழிச்சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள், ஏனெனில் மறைவாய் பேசிய எதுவும் விளைவின்றி போகாது. நாம் நினைக்கிறோம் முணுமுணுக்க தானே செய்தோம், அது யாருக்கும் கேட்கலையே, ஆனா அது விளைவின்றி போகாது என்று சாலமோனின் ஞான நூல் எச்சரிக்கிறது. பிலிப்பியர் 2:14 பவுலுடைய சொல்றாரு, முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். எனவே விவிலியத்தின் பார்வையில் முணுமுணுத்தல் என்பது ஒரு எதிர்மறை செயல்பாடாக இருக்கிறது. இயேசுவும் கூறினார், நீங்கள் முணுமுணுக்க வேண்டாம். எனவே இந்த முணுமுணுத்தல் என்னும் பழக்கத்தை நம்மிடமிருந்து முற்றிலும் நீக்குவோமாக. அதற்காக இயேசுவை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்தின் கடைசி நாள், மாதத்தின் கடைசி நாள்ன்றதை விட வருடத்தின் கடைசி நாள். இந்த சோகத்துல இருந்து நம்ம வந்து வெளியே வரலாம், இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களுக்குள்ள உள்ள போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வருடம் முழுவதும் நம்ம என்ன பண்ணணுன்றதை சிந்திச்சு பார்த்தே ஆகணும். அடுத்து நம்ம என்ன சிந்திச்சு பார்க்கலாம். ஸோ அடுத்ததா இந்த 2025 என்னுடைய டிசிப்ளின் எப்படி இருந்துச்சு? ஸோ டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம் அப்படிங்கிறப்போ நம்ம செயல் நடவடிக்கை அது மட்டும் கிடையவே கிடையாது. என்னுடைய பழக்க வழக்கம் கூட என்னுடைய டிசிப்ளின்ல தான் வந்து நிற்கும். அப்போ நான் நல்ல பழக்க வழக்கங்களை எத்தனை வருஷம் புதிதாக தொடங்கி இருக்கிறேன், கடைபிடித்திருக்கிறேன். சில பேர் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம், அதை ஒழுங்கா கரெக்டா இந்த இயர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க, ஃபாலோ பண்ணிருப்பாங்க. நான் வந்து கோபப்பட மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பாங்க, அதை கரெக்டா என்ன பண்ணிருப்பாங்க, ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ இதுதான் டிசிப்ளின். ஏன்னா நான் ஒரு முடிவு எடுத்தேன், அந்த முடிவின் படி நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். சில நேரங்களில் சில முடிவுகள் நம்ம ஒரு மாதத்தின் இறுதியிலையோ ஏதோ ஒரு சம்திங், இன்னைக்கு இந்த ஆண்டுல என்னுடைய பிறந்த நாள் வந்திருக்கும், வெட்டிங் அனிவர்சரி வந்திருக்கும், இல்லை இன்னும் ஏதாவது முக்கியமான நாட்கள் வந்திருக்கும். அந்த நாட்களில் சில தீர்மானங்கள் நம்ம என்ன பண்ணிருப்போம், எடுத்திருப்போம். ஸோ இந்த மாதிரி இதை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அதை இந்த நாள் இறுதி வரைக்கும் நான் தொடர்ச்சி செஞ்சிருக்கிறேனா? ஸோ நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னா என்னோட டிசிப்ளின் வெல் அண்ட் குட், சூப்பரா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நான் வந்து இந்த மூட் ஸ்விங் மாதிரி அப்பப்போ எனக்கு மனம் மாறும். சில டைம் பயங்கர உத்வேகமா இருக்கும், செய்வேன். அந்த உத்வேகம் போன உடனே என்ன பண்ணுவேன், செய்யாம விட்டுருவேன். சில முடிவுகள் சில நேரம் எடுப்பேன், அப்புறம் அந்த முடிவுகள் அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன், விலகி வந்துடுவேன். ஸோ இப்படி ஒரு ஊஞ்சல் ஆடுவது போல என்னுடைய நிலை இருந்திருக்கிறதா இந்த 2025? என்னுடைய டிசிப்ளின்
எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு முக்கியமான ஒன்று ஒழுக்கம் தான். அது அந்த ஒழுக்கத்தோட நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்குமன்றது சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்தோம். நிச்சயமா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க மாட்டோம். சில விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன? உண்மையாவே அதாவது கடந்து வந்த பாதைகள் இந்த வருஷத்துல அப்படின்றப்போ எல்லாமே நம்மளை சுத்தி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா நம்மளை சுத்தி உறவுகள் கண்டிப்பா இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட என்னுடைய உறவுகள்ல யாரெல்லாம் தொடக்கத்துல இருந்தாங்க, இப்ப வரைக்கும் தொடக்கத்துல இருந்தது போலவே இப்ப வரைக்கும் என் கூட இருக்காங்க. அதே மாதிரி தொடக்கத்துல இருந்தாங்க ஆனா இப்ப என் கூட இல்ல. அதே மாதிரி தொடக்கத்துல இருந்தவங்க எனக்கு நிறைய லெசனையும் கத்து கொடுத்துட்டு இப்ப என்கிட்ட இல்லாமையும் போயிருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட இந்த உறவுகளை நினைச்சு நம்ம வந்து ஒரு ரீகால் பண்ணலாம். சரி, இப்படிலாம் நம்ம கடந்து வந்திருக்கோமே இவங்களை தாண்டி அப்படின்ட்டு. இது நமக்கு ஒரு நல்ல விதமான நம்பிக்கை என்ன பண்ணும் கொடுக்கும். ஸோ யார் உண்மையானவர்கள் அப்படிங்கறது எனக்கு என்ன பண்ணும் தெரிய வரும். ஸோ தொடக்கத்துல இருந்தவங்க இப்போ என் கூட அதே நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் எனக்கானவர்கள், எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா ஒரு சில நேரங்கள் இருக்கிறாங்க, ஒரு சில நேரங்கள் என் கூட என்ன பண்ணல, இப்போ இல்ல, அவங்க என்னை விட்டு விலகி சென்று இருக்கலாம், இல்ல அவங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் கண்டு இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னா நமக்கு இன்னொரு பாடம், அவங்க எனக்கானவங்க கிடையாது. ஸோ அப்போ நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவை நம்ம அவங்க மூவ் ஆனாங்களா, சந்தோஷமா நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு மகிழ்ந்து அவர்களை விட்டு விலக கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அப்போ இதுவும் இந்த விஷயத்தை சிந்தித்து பார்க்குறப்போ நம்ம லைஃப்ல இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னை வர இருக்கக்கூடிய ஆண்டுகளை இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் சந்திக்கலாம், சந்திக்காமலும் போகலாம். கண்டிப்பா. ஸோ அப்போ நம்ம ஒரு ப்ரிப்பரேஷனோட என்ன பண்ண முடியும், அடி எடுத்து வைக்க முடியும். இன்னும் இது போன்ற காரியங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியோடும் மன நிறைவோடும் வாழ இதோ டோரா ஆல்பர்ட் என்ற அறிஞர் நமக்கு ஒரு புதிய வழியை சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் கூறுகிறார், "You have enough energy to do anything that interests you. The more intensely you become interested in something, the more abundantly your glands will supply you with pulses and energy." நண்பர்களே, அவர் என்ன சொல்ல வருகிறார்? உனக்கு விருப்பமும் ஈடுபாடும் உள்ள எதையும் செய்து முடிக்க தேவையான அளவு ஆற்றல் உன்னிடம் உள்ளது. உன்னுடைய ஈடுபாடு, உன்னுடைய ஆர்வம் எவ்வளவு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக உனது உடலினுடைய சுரப்பிகள் செயல்பட்டு அதிக ஆற்றலை பிறப்பிக்கின்றன. எனவே உன்னால் மிக ஆற்றலோடு செயல்பட முடிகிறது. பாருங்கள், அழகான ஒரு கருத்து. நாம் நினைக்கிறோம், ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு வேலையை செய்யும்போது இப்படியே இந்த வேலையை செய்யணும், இதனால எனக்கு என்ன என்று சலித்து கொண்டு, இல்லை நண்பர்களே, அது என்ன வேலையாக இருந்தாலும் ஆர்வத்தோடு ஒரு முழு ஈடுபாட்டோடு செய்யும்போது என்ன நடக்கிறது? நமது உடலில் இருக்கின்ற சுரப்பிகள் வேகமாக செயல்பட்டு அங்கே அதிகமான ஆர்வத்தை அது நமக்கு கொண்டு வருகிறது. நாம் செய்கின்ற வேலையெல்லாம் வெற்றியோடு செய்ய முடிகிறது. அதனால்தான் சொல்லுவார்கள், மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யி என்று பெரியவர்கள். அந்த மனசுக்கு பிடிச்ச அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய மனம் எதில் ஆர்வம் கொண்டிருக்கிறதோ அதை நீ செய்யும்போது உன் உடலின் சுரப்பிகள் ஆற்றலை உனக்கு கொடுக்கும். எந்த ஆர்வமும் இல்லாமல் ஏதோ ஏனோ தானோ என்று ஒரு வேலையை செய்யும்போது உடல் சுரப்பிகள் அந்த ஆற்றலை சுரக்காது. எனவே உனக்கு உடனே சோர்வு வந்துவிடும், அங்கே சலிப்பு தான் மிஞ்சும். இதோ அறிஞர் கூறுகிறார், எதை நீ செய்தாலும் அதிலே விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் செய், அப்போது வெற்றி உனதே. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அற்புதமான பகுதி, ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். எஸ், அடுத்ததாக நம்ம கடந்து வந்த பாதை இந்த வருடம் முழுவதும் சில காரியங்களை குறித்து நம்ம சிந்தித்து பார்த்தே ஆக வேண்டும் சொல்லிட்டு நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன? ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம், இந்த ஆண்டு என்னுடைய மனநலம் எப்படி இருந்தது? 2022 என்னுடைய இருந்திருக்குமே, அது எப்படி நான் ஹேண்டில் பண்ணேன், அது முக்கியம். ஸோ மகிழ்ச்சியாக இருந்த தருணங்கள் இருக்கும், சோகமாக இருந்த தருணங்களும் இருக்கும், வெற்றி அடைந்த சூழலும் இருக்கும், ஒரு தோல்வி அடைந்த சூழலும் என்ன பண்ணும் இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில என்னுடைய மனநலத்தை நான் பாதுகாத்துக் கொள்ளும் மனம், அது எப்படி நான்
நான் ஹேண்டில் பண்ணேன், வலிச்சப்போ எப்படி நான் அதை ஹேண்டில் பண்ணேன், நான் அழுது அதை சமாளிச்சேனா, சண்டை போட்டு நான் சமாளிச்சேனா, இல்லை அமைதியாக இருந்ததை நான் எதிர்கொண்டேனா, இது எல்லாம் நிச்சயமாக இந்த ஆண்டு என்ன பண்ணிருக்கும், அட்லீஸ்ட் 1-2 நிகழ்வாக என்ன பண்ணிருக்கும் இருந்திருக்கும். ஸோ அதையெல்லாம் எப்படி நான் எதிர்கொண்டேன் அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும். எதிர்நீச்சல் எப்படி அடிச்சேன் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொடரின் வழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய நாட்டினுடைய நிர்வாக அமைப்புகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நிர்வாகம் தொடர்பாக மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கிற நிலைப்பாடு பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். பிரிவு 256, 257 போன்றவை இதை தெளிவாக விளக்குகின்றன. ஏன்னா நிர்வாகத்தில் சட்டம் இயற்றியாச்சு, ஆனால் செயல்பாடு முக்கியம் இல்லையா? அப்ப அந்த நிர்வாகத்துல தான் பல நேரங்கள் இந்த மோதல் வரும். மாநிலங்கள் சரியா ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா மத்தியில் உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு ஒரு மதிப்பும் இல்லாம போயிடுங்க. அப்ப குழப்பம் ஏற்படும். அப்ப மத்திய அரசு படைகளை அனுப்ப வேண்டியிருக்கும். அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்குது. அப்படி வருகிற பொழுது 256 பிரிவு தெளிவாக சொல்லுகிறது, ஒவ்வொரு மாநிலத்தின் நிர்வாக அதிகாரமும் நாடாளுமன்றத்தின் சட்டங்களையும் அந்த மாநிலத்தில் அனுசரிக்க வேண்டியது மாநிலத்தின் கடமையாகும் சொல்றது தெளிவா சொல்லிட்டாங்க. மத்தியில அவர்களுடைய தலைப்புல என்னென்ன சட்டங்கள் இயற்றி இருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் மாநிலத்துல கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டியது மாநிலத்தினுடைய கடமையாகும். அதான் நிர்வாகம். சோ இங்க இல்ல நான் அதை விட மாட்டேன், இதை விட மாட்டேன், அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், இங்க சொல்லவே வாய்ப்பே கிடையாது. பிரிவு 256 மிக தெளிவாக சொல்லி விடுகிறது, இதான்ப்பா அவங்க ஒரு சட்டம் ஏற்றி தேசத்திற்காக செய்கிற விஷயங்கள்னு சொன்னா நீங்க கண்டிப்பா மாநிலம் முழுமையாக கட்டுப்பட்டு அதை அனுசரிக்க வேண்டியது. இப்போ அவங்கள்ட்ட மிலிட்ரி இருக்கு, திடீர்னு நீங்க சொல்றாங்க நான் ஒரு மிலிட்ரி படைப்பிரிவை சென்னையில தாமஸ் மவுண்ட் ஏரியாவில் வைக்க விரும்புறேன்னா, இல்லை எங்களுக்கு மிலிட்ரியில நம்பிக்கை கிடையாது, நான் இங்கே வைக்க மாட்டேன், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இடம் கொடுத்தான் ஆகணும். அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்றோம் பார்த்தோம்னா 257 அதை பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் மாநில அரசினுடைய அந்த பகுதியே மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாடி தான் வந்துடும். மாநில அரசு கூட அதில் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ உதாரணமா கண்டோன்மெண்ட் ஏரியாவா இருக்கலாம், அல்லது ராக்கெட் தளங்களா இருக்கலாம், அல்லது ஒரு அணுசக்தி உருவாக்குற ஒரு இடமா இருக்கலாம். அதெல்லாம் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வந்துடும். மாநிலம்தான், நம்ம மாநிலம்தான், ஆனா மத்திய அரசு. உதாரணமாக மாநில அரசு மத்திய அரசு நிர்வாகத்திற்கு குந்தகம் இல்லாமல் இடைமறிக்காத வகையில் செயல்படுத்த வேண்டும். அதான் மாநில அரசுக்கு இருக்கிற கடமை, அது செய்தான் ஆகணும். ஒன்று, தேசிய மற்றும் இராணுவத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்ல நமக்கு பெருசா நோசே, மாநிலங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும். தேசிய மற்றும் இராணுவ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு ஆகணும். 2வது, தகவல் தொடர்புகளை உருவாக்குதல். அதுவும் ஒரு மாநிலத்துக்குன்னு உருவாக்குறது கிடையாது, அதுவும் ஆல் இந்தியா. அதான் அப்ப தகவல் தொடர்பான ஏதாவது விஷயங்களை அமைக்கிறது, கட்டமைப்புகளை உருவாக்குறது, அது எல்லாம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் இடமும் கொடுக்கணும். அந்த நிர்வாகம் மத்திய அரசுடைய கீழ் விடுகிறது. அந்த அமைப்புகளை உருவாக்குறது மட்டும் இல்லை, அந்த அமைப்புகளை பராமரிப்பதற்கும் மத்திய அரசுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. இப்ப டாடா அட்டாமிக் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுங்க அமைக்க போறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லது இஸ்ரோனுடைய ஒரு பிரிவு அமைக்க போறாங்கன்னு சொன்னா அது முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாடி வந்துருது. அதை உருவாக்குறது மட்டும் இல்லை, அதை பராமரிக்கிற பொறுப்பு மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு. அதற்கு மாநில அரசு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதற்கான நெறிமுறைகளை உருவாக்கி செயல்பட வேண்டும். அதே போல பார்த்தோம்னா நெடுஞ்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள், அப்போ மாநில அரசு நிலம் எடுத்து கொடுக்கணும். நீர்வழிகள், இராணுவத்திற்கு தேவையான உதவிகள் அது வர்றதுக்கெல்லாம் இருப்பு பாதைகள், இதெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், இப்ப ரோடு இதை மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த மாநிலத்தில் அமைப்பதற்கு மாநிலத்துக்கு தனி உரிமை எல்லாம் ஒன்றும் கிடையாது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால இதனுடைய நிர்வாகம் முழுக்க 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 மாநிலத்திற்குள் இல்லை இருந்தாலும் மாநில அரசு கிடையாது, அது மத்திய அரசுடைய பொறுப்புல தான் இருக்கும். அதை தொடர்ந்து காலகாலமா பராமரிக்கிற பொறுப்பு மத்திய அரசுக்கு சொந்தமானது. அதுல மாநில அரசு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுக்கான எல்லா
தேவைகளையும் சேவைகளையும் செய்து கொடுக்க வேண்டியது மாநில அரசுடைய பொறுப்பாகும் அப்படிங்கிறத அரசியலமைப்பு சட்டம். இதெல்லாம் எதுக்காக அந்த கூட்டாட்சியை நிலைநிறுத்த செய்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற ஏற்பாடுகள். அது ஒரு முரண்பாடு இல்லாம தெளிவா அந்த ஆட்சி நடக்கணுங்கிறதுக்காக செய்து வைத்திருக்கின்ற வழிமுறைகள் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இந்த 2025ஆம் ஆண்டு எனக்கு எப்படி இருந்தது என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன செய்ய சொல்றாங்க? எஸ், அதாவது நம்ம எவ்வளவோ சீக்வன்சி நிகழ்வுகளை தாண்டி வந்திருப்போம். அந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தைரியம் நமக்குள்ள இருக்கு, ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. இது எல்லாமே தாண்டி ஒரு தைரியத்தை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த பிரச்சனை நம்ம எப்படியாவது ஃபேஸ் பண்ணிடலாம்பா அப்படின்னு. ஸோ அந்த தைரியத்தோடவே நான் வாழ்ந்தனா இல்லை, அந்த தைரியம் இருந்தும் ஒரு பயம்ன்ற ஒரு விஷயம் என்னை பயமுறுத்திட்டு என்னை அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணாம விட்டுச்சா அப்படின்றத சிந்திச்சு பார்க்கலாம். அதாவது ஒரு ஆங்கில திரைப்படம், ஏற்கனவே அந்த திரைப்படம் பற்றி நான் பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப பிடித்தமான ஒரு திரைப்படம். ஒரு கடவுள் மனிதனாகவே அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி மனிதனாக வந்தாரோ அது மாதிரி அந்த படத்தில் கடவுள் ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு மனிதனா என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த உலகத்துக்குள்ள வந்திருப்பார். ஸோ அப்போ அந்த உலகத்துக்குள்ள ஒரு 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 சாதாரண பெண்ணோட வாழ்க்கையில இப்போ நம்ம தமிழ் அறையின் 305 கடவுள்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அப்போ அந்த ஹீரோ கூட ஒரு லைஃப் டிராவல் என்ன பண்ணுவார். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட என்ன பண்ணுவார்னா லைஃப் டிராவல் பண்ணுவார். அப்போ ஒரு முறை அந்த பெண் ரொம்ப நொறுங்கி போய் உட்காந்துருப்பாங்க. நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எவ்வளவுதான் நான் அடிகள் எடுத்து வைத்தாலும் எனக்கு வாழ்க்கையில் திரும்ப எனக்கு அடிதான் விழுதே தவிர எனக்கு நான் நினைச்ச மாதிரி ஒன்றும் நடக்க மாட்டேங்க அப்படின்னு ஃபீல் பண்றப்போ அந்த கடவுள் சொல்லுவாரு, நீ கடவுள்கிட்ட தைரியமா இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிருக்கேன் என்னைக்காவது? ஆமா, நான் ப்ரேயர் பண்ணிருக்கிறேன். ஓகே, நீ கடவுள்கிட்ட தைரியமா இருக்கணும்னு நீ ப்ரேயர் பண்ணனா நீ தைரியத்தை கொடுப்பாரா இல்ல தைரியமா இருப்பதுக்கான சூழலை கொடுப்பாரா? கடவுள் சூழலை தான் அமைத்து தருவார். இப்போ இப்ப நம்ம வீலத்துல வாசிக்கிறோம், படகுல எல்லாம் பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த பெருங்காற்று வீசியது, கடல்லாம் கொந்தளிச்சது. அப்போ அந்த சூழல்ல தைரியமா இருந்தாங்களா சீடர்கள்? பயந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழல் தான் நம்ம லைஃப்ல இருக்குது. நம்மளும் அந்த சீரியல் போல பல நேரங்கள் பயந்து கொண்டே தான் இருக்கணும். புதிய அடியை எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறோம். இது என்ன நடக்கும் ஏது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கடவுள் என்ன பண்றோம், அப்படிப்பட்ட சூழலை கொடுத்து தைரியமா நம்ம அதை எதிர்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமான நல்ல முடிவுகள் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. எதுவுமே இன்னைக்கு எனக்கு நான் ஒரு தைரியமா ஒரு முடிவு அடி எடுத்து வச்சேன், ஆனால் என்னுடைய முடிவு மோசமா போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் எந்த விஷயமும் கிடையவே கிடையாது. ஸோ நான் தைரியமாக அடி எடுத்து வைக்கின்ற போது நிச்சயமாக அந்த முடிவும் நல்ல முடிவாகத்தான் என்ன பண்ணும் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் இந்த 2025 நடந்திருக்கா? ஒருவேளை நான் பயந்து போய் இருந்துட்டேன்னா 2026 அடி எடுத்து வைக்கின்ற பொழுது இல்ல இந்த ஆண்டு அது போல சூழல் எனக்கு அமைகின்ற பொழுது நான் தைரியமாக அடி எடுத்து வைப்பேன். திரும்ப நான் பழைய மாதிரி என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவோட நாம் அடி எடுத்து வைக்கிறோம். மனசுக்குள்ள தைரியமா சொல்லிப்போம் அந்த வார்த்தையே. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டோட பெரும்பாலான பகுதிகளில் ரோஜா சாகுபடி நம்ம பண்ணியிருக்கோம். 3 வகையான ரோஜா. ஒன்று மூக்குத்தி ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்து நம்மளுடைய பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடர் சிவப்பு நிறம் உள்ள ரோஜா, 3வது நம்மளுடைய நார்மல் நாட்டு ரோஜா. 3 வகையாக நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு இறுக்கத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பனிக்காலத்தை பொறுத்தளவில் இதழ்களோட ஓரத்தில் கருகள் வர வாய்ப்பு இருக்குது, இலையோட ஓரத்தில் கருகள் வர வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே செடி கொஞ்சம் மேலே சாம்பல் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இலைகளோட மேலே வெள்ளை படிஞ்சு அதில் நமக்கு இலை சுருங்கி மஞ்சளாகி கரும்புள்ளி சிவப்பு புள்ளி இந்த தொல்லையெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கிறப்ப நமக்கு பூக்களோட எண்ணிக்கை குறையும். அப்படியே பூ வந்தாலும் அதில் இதழ்கள் நிமிர்ந்து நிற்காது, கீழே விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த காலத்தில் இருக்கும். இந்த காலத்தில் ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மழைக்காலத்தில் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்தும் தழைச்சத்தும் கீழே போயிடுச்சுன்னா, அல்லது நம்ம சத்தை ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டோம்னா, தெளித்து ஒரு பயிருக்கான சத்துக்களை கொடுக்கலன்னா, தெளித்து பூஞ்சை தொற்றுக்கான அல்லது பூச்சிக்கான மேலாண்மை நம்ம பண்ணலைன்னா, நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுக்கலன்னா இதழ்கள் கீழே விழுந்துடும். பெருசு வராது, திடமாக வராது. ரோஜாப்பூ பெருசாக வர்றதுக்கு என்ன முக்கியம்? சாம்பல் சத்து முக்கியம், சுண்ணாம்பு சத்து முக்கியம். அது நல்ல எளிமையாக வளையிறதுக்கு காப்பர் சத்து முக்கியம். அது கொஞ்சம் பளிர்னு நிறைய எண்ணிக்கையில் வர்றதுக்கு
கந்தக சத்தும் தழைச்சத்தும் முக்கியம். அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி கொடுக்கறது? ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேங்க. 100 லிட்டர் தண்ணியில் 15 நாளைக்கு ஒரு முறை நமக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ 2 லிட்டர் பஞ்சகாவியா கலந்துக்கணும், அல்லது ஈயம் கரைசல் 2 லிட்டர். இது வளர்ச்சிக்காக. இதில் நமக்கு பொதுவாக எல்லா விதமான சின்ன சத்துக்களோடு சேர்ந்தது எல்லாம் கிடைக்கும். இப்போ இதில் பூஞ்சை தொற்று வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சூடோமோனாஸ் கலந்துக்கிறோம். 200 ரூபாய் சூடோமோனாஸ் கலந்துக்கிறோம். ஒருவேளை நமக்கு புழு வரக்கூடாது, பூச்சி வரக்கூடாது, அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், சாமி நோட் பண்ணிக்கங்க, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இந்த திரவத்தை கலந்துக்கிறோம். நுண்ணூட்ட கலவைக்கு என்ன பண்ணுறோம்? கடல் பாசி உரம் 1/2 லிட்டரு, சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் 300 கிராம் இதை கலந்துக்கிறோம். இதை கலந்து தெளிக்கலாங்க. இந்த தெளிப்புக்கு முக்கியமாக ரோஜாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா எப்சம் உப்பு அப்படின்னு இருக்குங்க. எப்சம் உப்பு நம்ம எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். எப்சம் உப்பு ஒரு பேக்கெட்டில் கிடைக்கும். அது வாங்கிட்டு 100 லிட்டருக்கு 1/2 கிலோ கலந்துக்கலாம். 15 நாளைக்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை 1/2 கிலோ போட்டால் போதும். இது நான் சொன்னதெல்லாம் 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும். இது ஒன்று மட்டும் மாதம் ஒரு தடவை அல்லது தேவைப்பட்டவங்களுக்கு மாதம் 2 தடவை அப்படி போட்டுக்கிட்டோம்னா இலை பச்சையாக வரும், கலர் கரெக்டாக கிடைக்கும், வெளுத்து போகாமல் ஒரே மாதிரியான ரோஜா கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இது மேலே. கீழே தரையில் அடி உரமாக கோழி எரு, இந்த மழைக்காலம் பனிக்காலத்தில் கோழி எரு கிடைக்குதுன்னா ஒரு டிராக்டர் லோடு கிடைச்சா கூட பரவாயில்லைங்க, நிலத்தில் போட்டு விட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை போட்டு விடுங்க. தண்ணி பாய்ச்சிட்டு தண்ணி போன பாதையில் அதை போட்டு விடுங்க. 2வது 200 லிட்டரில் ஜீவாமிர்தம் 200 லிட்டர் தயார் பண்ணாலோ அல்லது எருக்கு கரைசல் 200 லிட்டர் தயார் பண்ணாலோ அது கூடயே 3 லிட்டர் மீனமிலம் கலந்துக்கங்க. 1 லிட்டரு ட்ரைகோடர்மா விரிடி, மாதம் ஒரு தடவை பாசிலோமைசிஸ் இதை கலந்து, முடிஞ்சால் ஹியூமிக் பவுடர் கலந்து. நான் சொல்கிறது எல்லாமே 1 கிலோ 200 ரூபாய் அல்லது அது கீழே 180 ரூபாய் 160 ரூபா அப்படி தான். உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த நம்பரில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதை கலந்து நீங்கள் தரையில் கொடுத்துக்கணும், தெளிச்சுக்கணும். ஓகேங்களா? மற்ற மலர் சாகுபடிக்கும் ரோஜாக்கு என்ன வித்தியாசம்? அந்த எப்சம் உப்பு சேர்க்குறோம். இதை மட்டும் பார்த்துக்குங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாளில் நம்ம கடந்து வந்த பாதைகள், இந்த வருடம் முழுவதுமே கடந்து வந்த பாதைகளை சிந்திக்க வேண்டும் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன சிந்திக்கும்? ஸோ அடுத்தது 2025 என்னுடைய நோக்கம் என்னவாக இருந்தது? எல்லாருமே இதை ஒவ்வொரு புதியாண்டை தொடங்குகின்ற பொழுது இந்த புதியாண்டு ஏதாவது ஒரு திட்டங்கள் நோக்கத்தோடு என்ன பண்றோம் தொடங்குறோம். இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக நான் ஒரு சொந்த வீடு கட்டியிருப்பேன், இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக நான் இந்த படிப்பை என்ன பண்ணியிருப்பேன், படிச்சு முடிச்சிருப்பேன், இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக நான் வேலையில் இந்த நிலை என்ன பண்ணியிருப்பேன், அடைந்திருப்பேன். ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு இலக்கு ஒன்று என்ன பண்ணிருக்கோம். இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா அது வேஸ்ட், அதுக்கு வாழ்றதுக்கு வாழாமலே இருந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாருக்குள்ளேயும் நோக்கம் இல்லை அப்படின்னு யாரையுமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளேயும் அவங்கவுங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றார் போல அவங்கவுங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க, இதை நான் செய்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் என்ன பண்றாங்க அந்த ஆண்டை தொடங்குகிறார்கள். அப்போ இப்போ நான் யோசித்து பார்க்க வேண்டியது, இந்த சூழல் ஆண்டோட இறுதி கட்டத்துக்கு நான் வந்துட்டேன். ஸோ அந்த இறுதி நாட்கள் இருக்கக்கூடிய இந்த வேளையில் நான் என் நோக்கத்தை அடைந்திருக்கிறேனா, அதை அடைவதற்கு நான் என்ன முயற்சிகளை செய்திருக்கிறேன் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்படி பாதியிலே விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ புதிய ஆண்டுல அதை நம்ம தொடர வேண்டும் அப்படின்றதா. அப்புறம் இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது மதுபானத்தால் ஏற்படும் தீமைகள். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல இருந்து நீங்க எல்லாம் கவனிச்சு கொஞ்சம் விழிப்பு நிலையில இருந்தா ரொம்ப நல்லது. இப்போ ஒருத்தர் ஒரு நாளைக்கு மாத்திரம் குடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு நாள் குடிப்பதின் விளைவு என்ன அப்படின்னா ஃபேட்டி லிவர். ஒரு நாள் குடிச்சாலே அது அந்த கொழுப்புகள் போய் அந்த நம்ம லிவர் சுத்தி உட்காந்துக்குது, ஃபேட்டி லிவர் ஆயிடுது. அந்த ஒரு நாளைக்கு குடிச்சதற்காக நம்ம 2 months ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் அந்த ஃபேட்டி லிவர் சரியாகும். ஒரு நாளைக்கே நம்ம லிவர் இப்படின்னா
அப்ப டெய்லி, அப்புறம் வருடம் முழுவதும், அப்புறம் பல வருடங்கள் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது அளவு இருக்கு. அதுல எத்தனை % ஆல்கஹால் இருக்கு, அது வேற கணக்கு இருக்கு. இதுல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குல்ல, ஒயின், பீரு, ரம்மு, இப்படி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ். இதுலலாம் எவ்வளவு இருக்கு % ஆல்கஹால் அப்படிங்கிறதும் இருக்கு. மேலை நாட்டுல குளிர் பனியில இருக்காங்க, அவங்க உடல் வார்ம் அப் பண்றதுக்காக ஒரு 30 ml சாப்பிடுவாங்க, லிமிட்டா தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் போய் அவங்க வேலையை பார்ப்பாங்க, தூங்குவாங்க. அது வார்ம் அப்காக. அதை நம்ம பார்த்துட்டு என்ன வேணா குடிக்கிறது, கிடைச்சா போச்சு, ஃபங்க்ஷன் உடனே ட்ரீட்டு, அப்புறம் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் குடிக்கணும். அப்புறம் டெய்லி குடிக்கிறது. எப்படி? எனக்கு இன்னைக்கெல்லாம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், பாடி பெயின், நான் குடிக்கிறேன். இது ஒரு கதை. எல்லாரும் வேலை பார்க்கலையா? இதுக்கு போட்டி. ஆண்கள் மாத்திரம் என்ன, நாங்களும் குடிக்கிறேன்னு பெண்களும் இன்னைக்கு. இதனால பாதிப்புகள் என்ன அப்படின்னு நீங்க பாருங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் லிவர் பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் அது வீக்கம் வரும், இன்ஃபெக்ஷன் ஆகும், ஃபேட்டி லிவர் வரும், சிரோசிஸ் வரும். இப்படி ஏகப்பட்ட உபாதைகள் லிவர்ல மாத்திரம். அப்புறம் கண் பார்வை மங்கும், கண் பார்வை பாதிக்கும் குடிக்கிறவங்களுக்கு. அப்புறம் நடுக்கம், தடுமாற்றம், நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கும், ஞாபக மறதி வரும், தடுமாற்றம், படபடப்பு, கோபம், இதெல்லாம் பிரச்சனை. அடுத்தது ஹார்ட் பாதிப்பு, பிரெயின் பாதிப்பு, உடல் முழுவதுமே பாதிப்பு ஏற்பட்டு உயிரையே இழக்க நேரிடும். கிட்னி பாதிப்பும் சேர்ந்து வரும். இது இல்லாம வீட்டுல குழப்பம், சண்டை, புரியுதுங்களா? அவருக்கு குடிக்க பணம் இருந்தா ஓகே, பணம் இல்லைன்னா உடனே மிரட்டி வாங்குறது, அடிச்சு வாங்குறது, திருட்டுத்தனம் பண்றது, இல்லைன்னா கடன் வாங்குறது, இல்ல வீட்டுல இருக்கிற பொருளை எடுத்துட்டு போய் விற்கிறது, அல்லது அடகு வைக்கிறது. இப்படி எல்லாம் குடும்பமே மொத்தமா பேரழிவு ஆகுது. சமுதாய சீர்கேடு இந்த மதுபான அருந்துதல். புரியுதுங்களா? கொஞ்சம் குடிச்சாலே, ஒரு நாளைக்கு குடிச்சாலே இப்படி பாதிப்புனா, தினந்தோறும் குடிக்கும் போது எப்படி இருக்கு? அதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, ஆல்கஹாலின் பர்சன்டேஜ். அப்போ அது அங்க வெளிநாட்டுல அதுல கம்மி இருக்கிறத குடிப்பாங்க. இதே ஆல்கஹால் 95% இருக்கிற ஐட்டமும் இருக்கு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டில்ல உங்களுக்கு சில்வர் மூடி போட்டு மூடி வச்சிருப்பாங்க. ஏன்னா அது ப்ரெஷர் தாங்காம வெடிச்சிடும். அதனால நல்லா டைட்டா அந்த மூடிக்குள்ள போட்டு, அப்ப அதுல எல்லாம் பர்சன்டேஜ் அளவு அதிகம். அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், சின்ன வயசுல இருந்து தெரியாத தனமாக குடிச்சு, அதே போல கூல் ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணி பழகி, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து, நான் மாத்திரம் கெட்டுறது இல்லை, நான் மாத்திரம் குடிச்சு போறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி வாங்கி கொடுத்து, இதுல வேற வீரம் பேசுறது, மச்சா நீ குடிச்சாதான்டா நீ ஆண் மகன், இதெல்லாம் சும்மா ஜாலியா தமாஷா. உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கமும் அப்படித்தான், மதுபான வகைகள், போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கெல்லாம் இப்படித்தான் அடிமையாகிறது. இதுல வேற போட்டி, பெண்களும். இதனால இவ்வளோ பாதிப்புகள் வருது. இதுல முக்கியமா நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போவது இந்த கல்லீரல் பாதிப்பு. இது பாதிச்சுச்சுன்னா உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அது அதோட நிக்குமா? இதுல நம்ம பார்த்தோம்னா கூட நான்வெஜ் வேற நிறைய சாப்பிடுவோம், கண்ட்ரோல் இல்லாம சாப்பிடுவோம். உப்பு, காரம், புளி, எண்ணெய் எல்லாமே சேர்த்து நல்லா சாப்பிடும்போது லிவர் என்ன பண்ணும், புரியுதுங்களா? அப்பதான் அப்படியே ஸ்டெப்பா பாதிப்பு ஏற்பட்டு முழுமையா பாதிப்பு அடைகிற நிலைமைக்கு வந்துடும். அப்போ நீங்க ஒரு அறுவை சிகிச்சை செய்து, ஆனா இதுல ஒரு என்ன அப்படின்னா, நம்ம கல்லீரலோட சிறப்பு அது ஏகப்பட்ட வேலைக்குல செய்து. என்ன அப்படின்னா, உடல்ல இருக்கிற உறுப்பிலேயே இந்த கல்லீரலை கட் பண்ணிட்டு வேற ஒருத்தரோட கல்லீரல் கொஞ்சம் எடுத்து வச்சாலும் வளரும், மற்ற உறுப்புகள் வளராது. கட் பண்ணிட்டு அதோட போச்சு. கிட்னி கட் பண்ணா அதோட போச்சு, கர்ப்பப்பை கட் பண்ணா அதோட போச்சு, பித்தப்பை கட் பண்ணா அதோட போச்சு, ஹார்ட்டும் அதே கதை, உயிரே போச்சு. ஆனா இது அப்படி அல்ல. ஆனா அதுக்காக எனக்கு போனா பரவாயில்ல, நான் திருப்பி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற கதை நமக்கு வேண்டாம். அதோட குணம், இயல்பை உங்களுக்கு சொல்றேன்.
சப்போஸ் அப்படி முடியாத ஒரு நிலையில நம்ம வந்து கல்லீரல் சிகிச்சை பண்ணலாம். ஒரு யாருது மேட்ச் ஆகுது, அதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்து அதுக்கப்புறம் மேட்ச் ஆகிறத எடுத்து வச்சு, இதுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சத்துல இருந்து அதுக்கு மேல எத்தனையோ லட்சங்கள் ஆகும். அதுக்கு 2 பேர் வேணும். யாரு? ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர், இன்னொருத்தர் கொடுக்க வேண்டியவர். அவர் உங்க சொந்த, உங்க உடன்பிறப்பு, அம்மா அப்பாவா இருந்தா, இல்ல மகனாக இருந்தால் நோ ப்ராப்ளம். இல்லைன்னா அவருக்கும் நீங்க காசு கொடுத்தாதான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகணும். நீங்க அதுக்கெல்லாம் செலவழிக்கணும். தேவையா? இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுறது இந்த மது பழக்கத்தினால். அதனால இது வந்து கண்ணை பாதிக்குது, உடம்பை பாதிக்குது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுது, ஆண்மை குறைவு உண்டாகுது, குழந்தையின்மைக்கும் பிரச்சனை ஆகுது. பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி. குழந்தையின்மைக்கு காரணமும் இந்த மதுபான அதிகமா குடிச்சு பாதிப்புனால இவ்வளோ பாதிப்புகள், கடைசியா உயிரையே இழக்க நேரிடுது. இப்போ வந்து கல்லீரல் ப்ராப்ளம் வந்துருச்சு. வசதி இருக்கிறவங்க ஏதோ போய் முயற்சி பண்ணலாம். எல்லாருக்கும் அந்த வசதி இருக்கா? நீங்க தான் இன்னைக்கு போய் உழைச்சிட்டு வந்தா 50-100 கிடைச்சாலே போய் குடிக்க காலி பண்ணிடுறீங்க. வீடே ஒன்றும் வசதியான நிலைமையில இல்லை. பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, குடும்பத்தை காப்பாற்ற முடியாத நிலையில நீங்க எங்கது போய் 50, 60, 70 லட்சம் செலவு பண்ணி நீங்க கல்லீரல் வைக்க போறீங்க? அதனால பெரிய இழப்பு. இது சமுதாயத்துக்கே சீர்கேடு. நான் ஒருத்தர் குடிக்கிறேன்னா அவங்க ஒருத்தருக்கு மாத்திரம் இல்லை, குடும்பம் பிரச்சனை. இதனால பல குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்குது. அப்போ சமுதாயத்துல பேரழிவு, சீர்கேடு முக்கிய காரணம் மதுபானம் அருந்துதல். இதை நம்ம தொடக்கூடாது. ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலே ஃபேட்டி லிவர் வருதுன்னா அப்போ இதை நம்ம சிந்திச்சு கண்டிப்பா தொடாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் நல்லது. நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுப்போம். இப்போ இந்த மாதிரி குடிப்பழக்கம் இருக்கிறவங்கள நிறுத்த வழிகள் நிறைய இருக்கு. அது அவங்க ஒத்துழைச்சி மனது வைத்தால் மாத்திரம்தான். அவங்களுக்கு வந்து அந்த சுடுதண்ணி ஒரு 4 லிட்டர் எடுத்து எப்சம் சால்ட் போட்டு கால் பதத்தை வைக்கிறது, வயிற்றுக்கு அவங்களுக்கு வந்து எண்ணெய் மசாஜ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு 3 நாள் வயிற்று பகுதியில மசாஜ் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு கல்லீரல், பித்தப்பை, கிட்னி, வயிறு எல்லாம் நல்லா வேலை செய்யறதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு அவங்களோட டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற கிளென்சிங்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன்ஸ் இருக்கு, அது கொடுத்து அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதனால அந்த பழக்கத்துல இருந்து விடுபடணும் அப்படின்றவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணி விட்டு வெளியே வரலாம். திடீர்னு நிப்பாட்ட முடியாது. அதுக்கு வரும்போது உங்களுக்கு ஸ்டெப்பா நாங்க சொல்லித்தரோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இந்த 2025 ஆண்டு எனக்கு எப்படி இருந்தது, ஏன்னா தனிப்பட்ட விதத்தில் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்பதற்கான ஒரு அழைப்பு. அதில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனுக்குமே முக்கியமான தேவையான ஒன்று என்னையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அப்படின்றது தான் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள்ள எவ்வளோ தூரம் இருந்துச்சு, அது கூட நம்ம எவ்வளோ தூரம் பயணம் செய்தோம், எவ்வளோ வாய்ப்புகள் நம்மளை வந்து கூப்பிட்டாலும் அந்த நம்பிக்கையோட நம்ம வந்து பயணம் செய்தோமா, அடியெடுத்து வைத்தோமா அப்படின்றத கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு. நிச்சயமா நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். அது இந்த 2025 என்கிட்ட எந்த அளவுக்கு இருந்துச்சு? எல்லா நாளும் நான் நம்பிக்கையோட தான் என் ஆட்களை நான் நகர்த்தினேனா, அடியெடுத்து வைத்தேனா, புதிய செயல்கள் செய்தேனா, நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்ல அப்படிங்கிற பதில் கிடைச்சதுன்னா இந்த 2026 அந்த நம்பிக்கையோடு பயணிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ரேஷ்மா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். சிவகங்கையை சேர்ந்த சோஃபி டிவினிட்டா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா எட்வர்ட், அம்மா இசபெல்லா, அத்தைகள் ரோசி, அருட்சகோதரி ஜெனிட்டா, மாமா மணி, தாத்தா, பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். ஜோயஸ் இன்று நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடாங்களோ அவங்க எல்லோருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம்.
மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்று உங்களுக்கு இறைவன் அளிக்கக்கூடிய இறை ஆசீர் லூக்கா நற்செய்தி இறைவசனங்கள் 30-31. உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. அன்பர்களே, நமது வாழ்க்கையில் இறைவன் தருகின்ற ஒரு மீட்பின் அழைப்பினை இறைவன் சரியான நேரத்தில் நாம் கண்டுகொள்ள அருளை தருகின்றார். எவ்வாறு சிமியோனுக்கு பல வருடங்கள் கழித்து மீட்பினை காணக்கூடிய வாய்ப்பினை இறைவன் கொடுத்தாரோ, இறைவன் நமக்காக தேவையான ஒரு தயாரிப்பையும் ஒரு வழிமுறையையும் செய்திருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழும் பொழுது அதன் பொருளையும் அதன் வழியாக பெறுகின்ற இறை அருளையும் நாமும் சிமியோனை போன்று உரிய நேரத்தில் கண்டுகொள்ள முடியும். அதற்காக இறை அருளை இன்று நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சிறப்பு நம்ம அன்பாயரோட இறையாசிர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மகிழ்ச்சியான நாளில் இன்று கற்றுக்கொண்ட பாடம் இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருந்தது. ஸோ நிச்சயமாக அதை சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது அடுத்த புதிய ஆண்டில் ஒரு நல்ல ஒரு திட்டமிடுதலோடு நம்மால் அடியெடுத்து வைக்க முடியும். அதற்கான அழைப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ததனால் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, வாழ்வை திரும்பி பார்ப்போம், திருந்த செய்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.